ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். என்னதான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் கடைசியாக இந்த ரசம் சோறு சாப்பிடாம நம்மளுடைய லஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. நம்மள சில பேருக்கு ரசம் வைக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் பர்ஃபெக்டாக எப்படி வைக்கிறதுன்றது தெரியாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் இன்னைக்கு ரசம் செய்ய சொல்லித்தரேன். வாங்க, நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம செய்கிறோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த டேஸ்ட்டான ரசம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு அதை கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரசத்துக்கு வேண்டியதை நம்ம அரைச்சிக்குவோம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். எப்பொழுதுமே ரசத்துக்கு மிளகு 1 ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா சீரகம் 1.5 ஸ்பூன் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் ஜாஸ்தியாக இருக்கணும் நம்ம மிளகை விட. ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பல்ஸ் மோடில் வச்சு நாம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். நரன்னு இந்த ஒன்று பாதியாக தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ அதோட நான் எடுத்து வச்ச ஒரு முழு பூண்டை அப்படியே தோலோடு நான் போட்டுக்கிறேன். ரசத்துக்கு எப்பொழுதுமே மலை பூண்டு போடாதீங்க, நம்ம நாட்டு பூண்டு போடுங்க. அதில் தான் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பூண்டை போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அதையும் ஒரு பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த தக்காளி ஒரு 3 தக்காளி நான் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் பல்ஸ் மோடில் போட்டு இதையும் கொரன்னு அரைச்சிக்கிறேன். நான் ரொம்ப மசியாக அரைக்கலை. இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துட்டேன். மிக்சியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்ச புளியில் அதை எடுத்து வச்சுக்கோங்க, ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சுக்குவோம். சட்டி சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். நம்ம நிறைய விடக்கூடாது, ரசத்துக்கு எப்பொழுதும் நிறைய இருக்கக்கூடாது. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டு செஞ்சு பாருங்கள், உண்மையாக சூப்பராக இருக்கும். வீடே நல்ல கமகமன்னு நல்ல வாசமாகவும் இருக்கும். சூடானதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க, கொஞ்சமாக உளுந்து போட்டுக்குங்க, கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்குங்க, சீரகமும் கொஞ்சமாக போட்டுக்குங்க, லைட்டாக போட்டுக்குங்க. அதோட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கிள்ளி போட்டுக்குங்க. நான் காஞ்ச மிளகா போடலை, பச்சை மிளகா போட்டு செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொத்தமல்லியோட தண்டை நல்லா இடித்து போட்டு நம்ம அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் அதில் போட்டு அப்படியே ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரசத்தை நீங்கள் சோறோடு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நமக்கு கோல்டாக இருக்கும்போது கூட நம்ம ஒரு டம்ளர் விட்டு குடிக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதோட நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்குவோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதோட தக்காளி பழத்தையும் நம்ம போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியால் ஊற்றிடுவோம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தகுந்த அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்குவோம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதோட நீங்கள் பெருங்காயத்தூளை இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெருங்காயம் போட்டுருங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா தக்காளியெல்லாம் போட்டு வதக்கும் போதே நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. ரசம் மட்டும் எப்பொழுதுமே ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. புளி ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருங்க. தூவி விட்டு இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பார்த்திங்களா, நம்ம ரசம் வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. சைடு ஃபுல்லாக நுரை வந்து நடுவில் மட்டும் கொதிக்கும். அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா கொதிச்சது அப்படின்னா போதும், நம்மளுடைய ரசம் ரெடி. இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சா காணும். இதோட நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம். இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ரசம் மட்டும் செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா மிளகு சீரகம்லாம் நல்லா ஊறி போய் நல்லா இருக்கும்.
அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பர்ஃபெக்டான ரசம் ஒன்று கிடைக்கும். இது வந்து உங்களுடைய குவான்டிட்டி ஜாஸ்தியாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட போட்டுக்குங்க. இந்த ரசம் யார் வேணாலும் செய்யலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.